மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, உங்கள் ராசிநாதனான குரு 5ஆம் இடத்தில் உச்சம். இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு கம்பெனி இல்லை ஒரு கவர்மெண்ட், நான் சிஎம் ஆகிட்டேன், இல்லை நான் சிஇஓ ஆகிட்டேன், ஆனால் எனக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடி வாங்குது, அது இல்லை, பிரச்சனையில் இருக்குது. நான் ஒரு அருமையான வண்டி வச்சுருக்கேன், ஆனால் ஒரு டயரில் காற்று சரியில்லை, ஆடினே போகுது வண்டி, ஆனால் அருமையான வண்டி. இது போல் ஒரு நிலை. ஏன் இப்படி சொல்கிறேன்? உங்கள் ராசியில் சனி, அவர் வேலையை அவர் செய்கிறார். 5ஆம் வீட்டில் குரு உச்சம், அவர் வேலையும் அவர் செய்கிறார். சிறப்புகளும் உண்டு, சிறப்புகளில் சில பிரச்சனைகளும் உண்டு. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் 4ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் சேர்ந்து உட்காரும்போது நன்மைகள், சௌக்கியங்கள் நிச்சயமாக நடக்கும், சௌக்கியங்கள் கிடைக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல ஒரு வேகத்தை தருவார், தைரியத்தை தருவார். ஆனால் அதே நேரத்தில் அந்த செவ்வாயை சனி பார்த்தால், நம்ம ஒரு முயற்சி செய்கிறோம், அந்த முயற்சியை ராங் டைரக்ஷனில் பண்ணிகிட்ருப்போம். நாம் எங்கே தோண்டினா தண்ணி வருமோ அங்கே தோண்டாமல் அதற்கு நேர்மறையாக ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் தோண்டினே இருப்போம். அங்கே எவ்வளோ தோண்டினாலும் தண்ணி வராது. அப்படி நம்ம முயற்சிகள் வீணாகக்கூடியதாகவோ இல்லை குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடியதாகவோ அமையலாம். அதிலும் கவனம் தேவை.